வீரா, என்ன வீரா, அன்னைக்கு அவ்வளவு பேசுன, அவனுக்கு உனக்கு எந்த உரமும் இல்லைன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு அவன் கூட ஒன்னா பைக்ல போயிட்டு இருக்க. வீரா, உனக்கு ஏதாச்சும் அவசரம்னா நீ எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? நான் வந்து டிராப் பண்ண மாட்டேனா? குழந்தைய காணும்னு வந்து சொன்னா அப்ப நீ எனக்குலாம் ஃபோன் பண்ணிருக்கணும். நான் தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா? அப்புறம் எதுக்கு வீரா நான் இந்த வீட்டில் இருக்கேன்? போய் அந்த கொலகாரம் கூட போயிட்டு வந்திருக்க. என்ன வீரா, உன்னை நான் என்னமோ நினைச்சேன், இப்படி பண்ற. இது சுத்தமா நல்லா இல்ல வீரா, நல்லா இல்ல. சூர்யா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? போங்க. ஐயா ஐயா, எதிர்கட்சிக்கார 2000 ரூபா தான் கொடுத்துருக்கான். ஆனா நீங்க 5000 ரூபா கொடுத்துருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் ஓட்டு உங்களுக்கு தான். 50000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பீங்க. ஜெயிக்கணுங்க, அதுக்கு தான் காசு. நமது சின்னம் வெற்றி சின்னம், உழைப்பாளர் சின்னம். ஹலோ மேடம். சொல்லுங்க மேடம், எம்எல்ஏ கேண்டிடேட் ஆதித்யா பிரச்சாரத்துல பணம் கொடுத்துட்டு இருக்காரு மேடம். எங்க? காவேரி தெரு பக்கத்துல பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு மேடம். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாரு மேடம். கொஞ்சம் கூட பயமே இல்ல. இப்பெல்லாம் இருந்தா எப்படி மேடம்? அப்புறம் எப்படி மேடம் ஜனநாயகத்து மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம்னா அப்புறம் எதுக்கு மேடம் எலெக்ஷனு? நீங்க கொஞ்சம் நேர்மையான ஆள்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் மேடம். தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க மேடம். சரி விடுங்க, நாங்க உடனே வரேன். தேங்க்யூ மேடம். முத்தனா, மேடம், கார் எடுங்க. உடனே ஒரு இடத்துக்கு கிளம்பணும். சீக்கிரமா எல்லாரும் வர சொல்லுங்க. சரிங்க மேடம். இன்னும் எங்களுக்காக இவங்களுக்காக இளநீ குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கேன். இதை வச்சிருந்தா கூட அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஐயா, இவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு தகவல் வந்திருக்காது. நீங்க பிரச்சாரத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களை எலெக்ஷன்ல நிக்க விடாம தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஐயோ கலெக்டர் மேடம், நீங்க எவ்வளவு தடுத்தாலும் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறதும் உறுதி, ஜெயிக்கிறதும் உறுதி. ஏற்கனவே இந்த மக்கள் என்ன எம்எல்ஏவா ஏத்துக்கிட்டாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போய் விளையாடுங்க. இன்னத்துல அண்ணிய கலாய்க்கிறாங்க போல. சவுண்டு கொஞ்சம் ஓவரா இருக்குது. இத புடி, வந்துடுறேன். என்னங்க சத்தம், என்னங்க சத்தம்? ஐ, கலெக்டர் மேடம். சார், எனக்கு ஒரு பேம்ப்ளெட் கொடுங்க சார். எதுக்கு? இல்ல சார், நீங்க இந்த தொகுதியில ஜெயிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் சார், கொடுங்க. நானும் இந்த தொகுதி தான் சார், எனக்கு இங்க தான் ஓட்டு. கொடுங்க கொடுங்க சார், சும்மா எல்லாத்துக்கும். பாத்தீங்களா மேடம்? சார், என்ன சார், பேம்ப்ளெட்டையே ஒரு சின்ன ஏடிஎம்மா மாத்தி வச்சிருக்கீங்க. பலே ஆள் சார் நீங்க. அண்ணா, அதை கொடுங்க. அட அட, என்ன டெக்னாலஜி. ஓ, அட அட அட, சூப்பர் சார். மேடம், மொத்தமா இருக்கிற பேம்ப்ளெட்குள்ளேயும் பணத்தை வச்சு வாக்காளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு கவனிங்க மேடம். எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏன் பாப்பா, நான் ஒன்னு கேட்டா கோச்சிக்க மாட்டியே? அத நீ கேக்குறது பொறுத்து. உங்க சித்தி அழகா இருக்காங்க. நானும் ஏதோ ஒரு அளவுக்கு சுமாரா இருக்கிறேன். நிறைய பேர் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு நான் ஏன் வந்து அவங்கள சைட் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல, உங்க சித்தியும் சிங்கிள், நானும் சிங்கிள். ஒய் நாட் மிங்கிள்?
இங்க பாரு, அதெல்லாம் என் சித்திக்கு செட் ஆகாது. உன்னை என் சித்திக்கு சுத்தமா பிடிக்காதா? என்ன மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் என் பசங்களை கூட்டிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கேன், அப்பவும் நீ அடங்க மாட்டேங்கிற. நீ ஏன்கிட்டயே லவ் பண்ண என்னன்னு கேக்குறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? என்ன பசங்களை கூப்பிட்டு அடிக்க சொல்லணுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பாப்பா, நானே தனியா இருக்கேன். அடிக்கடி பட்டா என்ன பாத்துக்க கூட ஆளு இல்ல. அதான் இவன் இருக்கான்ல. இல்ல நான் அடிபட்டு கிடந்தா அவனால தூக்கிட்டு போக முடியாது இல்ல. சரி, அத சொன்னேன். அவங்க பக்கம் இனி போனா நீ என்னன்னு கேளு. அந்த பயம் இருக்கட்டும். இனிமே என் சித்தி பக்கம் திரும்பின இந்த கனி ஞாபகம் வரணும். ஓகே பாய்ஸ், சாரிங்க சாரி. கம் ஆன் பாய்ஸ். பட போலங்க இருக்கணும். யோ என்னையா பேம்பர்ஸை கலட்ட தெரியாதெல்லாம் மிரட்டிட்டு போறான். தலை தலை என்னையா வீட்டுக்குள்ளே வில்லங்கத்தை வச்சிருக்க? எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? கியூட்டா இருக்கா? ஏதாவது முக்கியமான விஷயமா மேடம்? ஏய் அது இங்க பாரு. மேடம் 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 ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் கூல். அது வெயிலா, வெளியே வெக்க தாங்க முடியல. இன்னும் அடுத்த மாசம்லாம் எப்படி இருக்க போதோ. நம்ம வேற பட்டறையில வேலை பார்க்கறோமா, ஏசியை பார்த்தே வருஷ கணக்காச்சு. அது வெயில வெளியே இருந்துட்டு வந்துட்டு உள்ள இந்த 18ஆம் நம்பரை ஏசியில வச்சு அந்த ஏசி காத்த உடம்பெல்லாம் வாங்குற சுகம் இருக்கே, வேற லெவல் மேடம். ஆனா ஒண்ணு மேடம், இதை வந்து நின்றுட்டு வாங்கக்கூடாது, உட்காந்துட்டு தான் வாங்கணும். ஹை ரோலிங் சேர். என்ன மேடம் பாக்குறீங்க? உட்காருங்க, பரவாயில்ல, நம்ம இடம் தான். ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே வராதா? உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. இந்த ஜென்மத்துல உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். புது விஷயத்த சொல்லிட்டா. அன்னைக்கு ஏதோ பெருசா வீராப்பா பேசிட்டு போன. எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ ஐடியா இல்ல, தனியா தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு தானே போன. இப்ப எதுக்குற என்ன தொந்தரவு பண்ற? நான் என்ன மேடம் பண்ண? பச்சை குழந்தை அவளை ஓ சுயநலத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா மேடம். ஏய் நிறுத்து. என்ன கோவம் வருதா உனக்கு? குழந்தைகிட்ட போய் சைட் அடிக்கிற வைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்க. டேய் நீங்களா என்ன மனுஷன்டா? ஒரு சின்ன குழந்தைய உன் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நிறுத்துறி.